வணக்கம் தோழர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் தோழர்களே. அடிச்சு தூள் பறத்துங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் நம்பிக்கையோட போவோம் தோழர்களே. இன்னைக்கு யார் சிக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் தாங்க. நம்ம கிட்டயா சிக்கினாரு? சிபிஐ சிக்கி பாவமா போச்சுங்க. அதுல சிக்க வச்சது யாருன்னு கேக்குறீங்களா? அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் அஜித் குமார். கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த பயலை போட்டு குழப்பி மொத்தத்தையும் உருவிட்டாங்க சிபிஐ. சிக்கி இருக்கிறாரு அண்ணன். என்ன நடந்துச்சு டெல்லியில தொடர்ந்து 3 நாட்களாக சிபிஐ தொடர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல் கட்ட விசாரணையை கரூர்ல நடத்தினாங்க. கரூர்ல நடத்தி எல்லாரையும் சந்திச்சு முதல் கட்ட விசாரணை முடிச்சுட்டு இப்ப டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க. அரசு அதிகாரிகள்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாவேகா அரசியல் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் மொத்தமா போய் 3 நாள், ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 15 மணி நேரம் விசாரணை. வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க இந்த விசாரணை. இந்த விசாரணையில கேள்விகளை ஒரே கோணத்துல கேட்காம பல கோணத்துல, ஆனா விஷயம் ஒண்ணுதான். அப்ப சுத்தி சுத்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா எவ்வளவு பெரிய குழப்பம் வரும்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் இந்த 3 நாளா நடந்திருக்கு. இதுல புஷி ஆனந்த், நிர்மல் குமார், இன்னொரு பக்கம் ஆதவ், இவங்க ஒருத்தர அடிச்சுக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. இவனாலதான் நாங்க சிக்கிட்டோம், இவனாலதான் நாங்க சிக்கிட்டோம், இவன் தான் எங்க பேச்ச கேட்கல, இவன் தான் அப்படி போலான்னு சொன்னா அப்படின்னு மாத்தி மாத்தி வேற இந்த கேள்விகள்ல பதில் சொல்லும் போது கோர்த்து விட்டுருக்காங்க. அது நிர்மலும் ஆதவும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்துச்சு. இப்ப கேள்விகள்லாம் எப்படி கேட்கிறாங்கன்னா, ஒரே கேள்விய பல கோணங்கள்ல கேட்கறது ஒண்ணு. 2வது 100 கேள்வியை கையில கொடுத்து பரீட்சை எழுதுற மாதிரி இதுக்கு ஆன்சரை எழுதுங்கன்னு கையில கொடுத்துட்டாங்களாம். என்னங்க, எல்லா வழியிலும் சிக்கிருவானுங்க போல இருக்கே. அதுக்கு வேற ஆன்சர் எழுத முடியாம எழுதினாலும் மாட்டிக்குவோம், எழுதலானாலும் மாட்டிக்குவோம், என்னையா பண்றது அப்படின்னு தெரியாம சிக்கி சீரழிஞ்சிருக்காங்க, முக்கி முணங்கி இருக்கிறாங்க. எல்லாமே வேற லெவலா ஆயிப்போச்சுங்க. இன்னொன்னு, அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, நாம ஏற்கனவே கேட்ட கேள்விகள். சென்னை டு நாமக்கல் பயண திட்டத்தை யார் தயாரிச்சது? இதெல்லாம் புஷி ஆனந்த் கிட்ட. முதல்ல பயண திட்டத்தை யார் தயாரிச்சா சொல்லு. அத சென்னை டு நாமக்கல் இங்க இத்தனை மணிக்கு வரணும், இது பண்ணோம், இந்த பயண திட்டத்தை தயாரிச்சது யார்? இதுலதான் பிரச்சனை ஏற்கனவே வந்தது. ஆதவ அர்ஜுனா புஷிய மாட்டிவிட, புஷி ஆதவ மாட்டிவிட வேற லெவல்ல ஓடிட்டு இருந்துச்சு. இதே கேள்வியை திரும்ப கேட்டிருக்கு சிபிஐ. 3 மணிக்கு தானே பேசுறேன்னு இருந்தாரு. 3 மணிக்கு பேசுறேன்னு இருக்கும் போது 12 மணிக்கே அவர் பேசுவார்னு அறிவிச்சது பின்னணி என்ன? இத நம்ம கேட்டா சதி, நம்ம கேட்டா 200 ரூபாய் ஊப்பி, நம்ம கேட்டா எதிர்கட்சிகள் கதறுகிறார்கள், கதருங்க, இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சிபிஐ அதை தானே கேக்குது. அங்க போய் சொல்லுங்க, சிபிஐ கதருங்கன்னு சொல்ல முடியுமா? அடிச்சு உட்கார வச்சிட மாட்டாங்களா? இந்த கேள்வியில இப்ப 3 மணிக்கு பேசக்கூடியத வர 3 மணிக்கு வராருன்னு சொல்லியாச்சு, 12 மணிக்கே வந்துருவாருன்னு உங்களை யார் அறிவிக்க சொன்னது? இதான் கேள்வி. ஏன் அறிவிச்சீங்கன்றது இல்ல, யார் உங்களை அறிவிக்க சொன்னது? அப்ப அவங்க பின்னாடி யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி. விஜய் பேசும்போதே ஆம்புலன்ஸ் வந்துச்சுல, அவர்கிட்ட ஏன் சரியான தகவல்கள் நீங்க சொல்லலையா? ஏன் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி. கூட்டத்துல மயங்கி விழுந்துட்டாங்க மக்கள், அவங்களுக்கு பாட்டில போடுறாரு, தண்ணி பாட்டில போட்டுட்டும் தொடர்ந்து பேசுனதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன் அவர் தொடர்ந்து பேசினாரு அப்படின்னு சரமாரியா புடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்விங்க. ஒருத்தன் உசுருக்கு துடிச்சிட்டு இருக்கான், மூச்சு விட முடியல, அவனால எதுவுமே பண்ண முடியலன்னு இருக்கும்போது அந்த பையனுக்கு தண்ணி பாட்டில தூக்கி போட்டு நீங்க என்ன பண்ணீங்க? ஜம்முன்னு திரும்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடிட்டு இருந்தீங்க இல்லையா? அது கேள்விக்குட்பட வேண்டிய இடம் தானே. இந்த சூழ்நிலையில தான் விஜய் அவர்களினுடைய அந்த பிரச்சார வாகனத்தினுடைய டிரைவர், அவர் பேரு அஜித் குமார், அவரை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வளைச்சு 99 கேள்விக்கு மேல கேட்டிருக்காங்க. வளைச்சு கேட்டிருக்காங்க. நேரா கேட்டாலே நம்ம ஆளுங்க பதறிடுவாங்க. அதுவும் போலீஸ்காரங்க கேக்குறாங்கன்னா பதற்றம் வந்துடும். இதுல வளைச்சு கேட்டா எப்படியாவது உண்மை வெளியே வந்துடும், ஒரு கொஸ்டின்லயாவது. அதுதான் இங்க நடந்திருக்கு. மொத்தமா விஜய புடிச்சு கையில குடுத்துட்டு வந்துட்டாரு இந்த அஜித் குமார். இதுல மாத்தி கேட்டதுல குழம்பி போய் அவரு பதில் சொல்ல தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காரு. பல நேரம் பதில் சொல்ல முடியாம திணறி இருக்காரு, முழிச்சிட்டு இருந்திருக்காரு, அப்புறம் மண்டையாட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. இடையில ஆதவ அர்ஜுனா புகுந்து சில கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாரு. எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. முதல்ல சிபிஐ தனித்தனியா தான் விசாரிப்பாங்க, தனித்தனியா தான் விசாரிக்கணும். அப்பதான் உண்மை முழுசா வெளியே வரும், தைரியமா பதில் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு மொத்தமா உட்கார வச்சு கும்மி அடிச்சாங்களா நமக்கு தெரியல. பத்திரிகைகள் அப்படிதான் தகவல் சொல்லப்படுது. டிரைவர் கிட்ட
இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, கரூர் சம்பவம், அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை வரிசையா கேள்வி கேட்டிருக்காங்க. காலையில ஆரம்பிச்சு நைட்டு மிகப்பெரிய விபத்து முடிகிற வரைக்குமான கேள்விகளை வரிசையா டிரைவர்கிட்ட அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க. ஒரு டிரைவரா ஒரு வண்டியை இயக்குறவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த கரூர் பிரச்சாரத்தினுடைய உண்மையான திட்டம் என்ன, இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா அவ்வளவுதான் கதறி இருப்பானுங்க தாவேகா. உண்மையான திட்டம் என்னன்னா உங்க பிளான் என்னங்க? ஏன் இவ்வளவு மாத்தி குளறுபடி பண்ணீங்க? ஏன் உள்ள போய் நிப்பாட்டி மக்களை இது பண்ணீங்க? ஏன் காலையில வரேன்ட்டு 8:45 நாமக்கல் வரேன்னு சொல்லிட்டு 8:45 உங்கால ஏன்? இது எல்லாமே அந்த ஒரு கேள்விக்குள்ள அடங்கும். ஏன் 7 மணி நேரம் லேட்டா வந்த? இது எல்லாமே வரும்லங்க. அப்ப அந்த உங்க பயண திட்டத்துல என்ன உண்மை இருக்கு, உண்மைத்தன்மை இருக்கு? உங்க உண்மையான பயண திட்டம் தான் என்ன சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வழக்கம் போல முடிச்சுட்டு இருந்திருக்காரு. கரூருக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணிருப்பாங்கல்ல, நாமக்கல்ல பேசியாச்சு, கரூருக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. எப்ப அந்த தகவலை உங்ககிட்ட சொன்னாங்க? கரூருக்கு இத்தனை மணிக்கு கிளம்பணும்னு ஒரு தகவல் சொல்லிருப்பாங்கல்ல, அது எப்ப சொன்னாங்க? ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தீங்களா என்ன அப்படின்னு கேள்வி. அதுக்கு அவர் ஒளறி கொட்டிருக்காரு. எனக்கு சொன்னாங்க, அங்க நிக்க வச்சாங்க, அப்புறம் திடீர்னு சொன்னாங்க அப்படின்னு பல உண்மைகளை போட்டு உடைச்சு மொத்த கும்பலையும் சிக்க வச்சுட்டாரு. சம்பவ இடத்திற்கு எத்தனை மணிக்கு போனீங்க? காவல்துறை உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் செய்தது? ரொம்ப முக்கியமான கேள்வி. காவல்துறை தொடர்ந்து இவர்களோடு தொடர்புல இருக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், கூட்டம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இவங்க பின்னாடியே ஒரு கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு மெதுவா பேரணி போற மாதிரி வர்றாங்க. இந்த பிரச்சார வாகனத்தை எடுத்துட்டு, சார் கூட்டமா இருக்கு, நீங்க இங்கே நில்லுங்க சார்ன்னு சொல்றாங்க. உள்ள போக வேணாம், உள்ள இன்னும் அடர்த்தியா மக்கள் நிக்கிறாங்க, உங்க பெரிய பஸ் உள்ள போகும்போது இன்னும் நெருக்கடியாகும், சேதாரமாயி போயிடும் சார், இங்கே நில்லுங்கன்றாங்க. ஆனா கேட்கல, காவல்துறையினுடைய பேச்ச கேட்கல. பல காவல்துறையினர் இவங்களோட சண்டை போடுற வீடியோவை நம்மளே அப்லோட் பண்ணிருக்கோம், நம்மளே நம்மளுடைய வீடியோல சொல்லியிருக்கோம். அப்ப இவங்க யாருமே காவல்துறையுடைய பேச்சவே கேட்கல. இந்த கும்பல் அதைத்தான் சிபிஐ கேக்குது. காவல்துறை உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் பண்ணுச்சா? கட்டாயம் சொல்லிருப்பாருல, இவர்கிட்ட ஒரு காதல விழுந்த செய்தியை சொல்லிருப்பாருல, அதுலயும் சிக்கிருக்கானுங்க. கூட்டத்துக்குள்ள பிரச்சார வாகனத்தை உங்களை ஓட்ட சொல்றது யாரு? சிக்கனானா? இதுவரையும் அந்த சீனே இல்லங்க. பிரச்சார வாகனத்தை உள்ள போக சொன்னாங்க அப்படின்னு நம்ம 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த டிரைவர் கிட்ட யார் சொன்னான்றதா முக்கியமான செய்தியே. டிரைவர் தானே வண்டியை ஓட்ட போறாரு. அவர் யார் சொன்னா கேட்பாரு? போலீஸ் சொன்னா கேட்பாரா? கட்சிக்காரன் சொன்னா தானே கேட்பாரு. அப்ப எப்படி உள்ள எடுத்துட்டு போன? கட்சிக்காரங்க சொல்லிதானே எடுத்துட்டு போயிருக்க, யார் சொன்னா? இதான் கேள்வி. சரிங்களா? இன்னொரு முக்கியமான கேள்வியை டிரைவர் கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னா, நீங்க என்ன பாத்தீங்க? இப்ப நம்ம பேசுறது பூரா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறோம், அவங்க பேசுறதெல்லாம் அவங்களுடைய பார்வையில பேசுறாங்க. ஆனா டிரைவருக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, அவர் தானே வண்டியில உட்கார்ந்து ஓட்டிட்டு வந்தாரு. அவர் கண்ணு முன்னாடி அவர் பேசல, வண்டி ஓட்டுறதா அவர் வேலை. அவர் உட்கார்ந்து இருந்திருப்பாரு அந்த வண்டியில. அப்ப அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு அவர் பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுக்காங்க. மேல விஜய் பேசட்டும், மக்கள் இதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பார்த்த? உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அத சொல்லு. ஏன்னா இது யாரும் இவங்க சொல்ல முடியாதுல்ல. ஆதவர்ஜினாவோ அல்லது இவங்களோ எவங்களுக்குமே தெரியாத விஷயம் தானே இந்த டிரைவர் சொல்ல போற விஷயம். அதுல பல திடுக்கிற தகவல் வெளியாகி இவங்க சிக்கி இருக்கிறாங்க. மாட்டி விடணும், மாட்டி விடலங்க. கேட்டதுக்கு உண்மையை சொன்னா மாட்டிக்கிட்டானுங்க, அவ்வளவுதான். இந்த அஜித் குமாரோடைய நோக்கம் விஜய மாட்டி விடுறது இல்ல, உண்மையை சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மாட்டுறானுங்க. அதுதான் நடக்குது. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அப்ப என்ன நடந்துச்சு? ஏன்னா டிரைவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு, அவர் ஓட்டுற வேலையில இல்ல, உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஆம்புலன்ஸ் உள்ள வருது, அப்ப என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க, யாரை ஏத்திட்டு போனாங்க, எல்லா கேள்வியும் அந்த ஆம்புலன்ஸ் தொடர்பான சரமாரியான கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் உண்மை வெளியே வந்துருச்சு. வண்டி உள்ள வருது இல்ல, அப்ப விஜய் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வண்டியை நீங்க பாட்டுக்கு எடுத்து உள்ள வந்துட்டீங்க, அப்ப விஜயோடைய ரோல் என்ன? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் எங்க உட்காந்துட்டு இருந்தாரு? அவர் உள்ள போய் மேக்கப் போட்டுட்டு இருந்தாரு, வேற என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உள்ள இருந்து அப்படி திடீர் என்ட்ரி கொடுத்தாதான் மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு பெருசா உருட்டிட்டு மொத்த பேரையும் கொண்டு விட்டு போனாரு. சம்பவம் குறித்து விஜய்க்கு தகவல் எப்ப தெரியும், யார் சொன்னது? ஏங்க அங்க நிக்கும் போதே அத்தனை பேரும் சேர்த்து தூக்கிட்டு போறாங்க, அவரால் தெரியாதா? புதுசா என்னமா அவர் இது பண்ணுமா? ஒரு குறைந்தபட்ச சமூக அக்கறை உள்ள மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் கீழே ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதை உணர்ந்துக்கணுங்க. உணர்ந்து அவர் ஆக்ஷன்ல இறங்கிருக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவங்களுக்கு தான் ஆனானோ தெரியலையே அரசியல்ல. இதுல ஆதவ புடிச்சு பொழந்திருக்காங்க சிபிஐல. போலீஸ் கொஞ்சம் முன்னாடி 20 அடிக்கு முன்னாடியே உங்க வண்டியை நிறுத்த சொல்றாங்க, நீங்க ஏன் அதை மீறி போனீங்க? ஆனா அது ஆதவர்ஜுனா குரூப் என்ன சொல்லுது, எங்களை முன்னாடி போக சொன்னாங்க, நாங்க வாய்ஸ் மெசேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா. உடனே சிபிஐ கேட்டிருக்கு, நீங்க வாய்ஸ் மெசேஜ் வச்சதெல்லாம் இருக்கட்டுங்க, அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு, உங்க சிசிடிவி கேமரா இல்லையா?
உங்க வண்டியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் என்ன பதிவாயிருக்குன்னு பாத்தீங்களா? அதுல என்ன பதிவாயிருக்கு? வண்டிய உள்ள போக வேண்டாம்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க, சண்டை போடுறாங்க. அங்க நின்னுகிட்டு புஷியானத்து வண்டிய உள்ள எடுத்துட்டு போவோன்னு சண்டை போடுறாரு. அது பதிவாயிருக்கு. உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. என்ன பேசுறீங்க அப்படின்னு புடிச்சிருக்காங்க. போலீஸ் அறிவுரைகளை மீறி தானே இந்த வேலையெல்லாம் பாத்தீங்க நீங்க அப்படின்னு கேட்டோன்னே பக்கன்னு முழிச்சிருக்கு இந்த கும்பல். இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்க புஷி நடுங்கி போயிட்டாப்ல. நடுங்கி, ஐயோ ஆதாரத்தோட சிக்கிட்டோமேடா, என்னடா பண்றதுன்னு புஷி நடுங்கி போயிட்டாராம். இன்னொரு கேள்வியை கேட்டாங்களாம், ஏன் லேட்டா வந்தீங்க, கூட்டம் சேரட்டும்னா அப்படின்னு கேட்டதுல கூடுதல் நடுங்கி போனாராம். இதுல இந்த கும்பலையே அடிச்சு காலி பண்ண ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? சாட்சிகளை கலைத்திருக்கிறீர்கள். அதான் முக்கியமான கேள்வி. சாட்சிகளை கலைச்சிருக்கீங்க. என்ன சாட்சிகளை? முதல்ல வீடியோ கால் போய் பார்க்கல, மருத்துவ உதவி செய்யல, 41 குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிடல, தொண்டர்களை அனுப்பி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறான்னு செய்யல. இது எதுவுமே செய்யாம 4 நாள் ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறம் 3 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு ஒரு 6வது 7வது நாள்ல ஒரு வீடியோ கால்ல போய் பேசிக்கிட்டு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கூப்பிட்டு 20,000 கூப்பிட்டு கொடுத்துட்டு தனித்தனியா ஒருத்தரையும் பண்ணையார் மாதிரி தனி அறையில ஒன்னா கூடி ஒரு கருத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதா அவங்களோட எண்ணம். பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா 2 பேர் எதிர்மறையா கருத்து சொன்னா கூட அது ஒட்டுமொத்த கூட்டத்திலே எதிர்மறையான கருத்தா ஒலிக்கும். அப்படி யாரும் எதையும் செஞ்சிடக்கூடாதுன்னு டாக்டிஸா இவங்களை எல்லாம் தனித்தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு தனித்தனியா இவரை ஒரு ரூம்ல உட்கார வச்சு சந்திக்க விட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இத சிபிஐ கேட்டிருக்கு. இது சாட்சிகளை கலைப்பது. நீங்க சாட்சிகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, அவங்கள வேற மாதிரி யோசிக்க வச்சிருக்கீங்க. 20 லட்சத்தை கூப்பிட்டு கொடுத்தோம், வீடியோ கால்ல பேசியும் அவங்கள தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் சாட்சிகளை கலைப்பது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. மொத்தமா சிக்கி இருக்கிறானுங்க. இந்த மாசம் நம்ம அண்ணனுக்கு சம்மன் அனுப்ப போறாங்க. சம்மன் அனுப்பி பாவங்க வங்கொலையா இந்த கும்பலால சிக்கிட்டாரு. என்ன நடக்குதுன்னு பாப்போமே.